இந்த வீடியோ வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு வீடியோ தான். ஏன் அப்படின்னா நான் ஜோகோவோட இன்டர்வியூ ப்ராசஸ் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நான் கிரேட் ரெஸ்பான்ஸ் எல்லாரும் கொடுத்துருந்தீங்க. அண்ட் ஆல்சோ அதை நான் வந்து ஒவ்வொரு ரவுண்டோட ஓவர் வியூ பத்தி கொடுத்துருந்தேன். பட் நான் வந்து பர்டிகுலரா ஒரு வீடியோக்கு கம்ப்ளீட்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ நான் உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து எனக்கு தனித்தனியான வீடியோ வேணும், எனக்கு ரவுண்ட் 1 பத்தி நீங்க கம்ப்ளீட்டா சொல்லுங்க, ரவுண்ட் 2 பத்தி கம்ப்ளீட்டா சொல்லுங்க, ரவுண்ட் 3 ரவுண்ட் 4 பத்தி கம்ப்ளீட்டா சொல்லுங்கன்னு சொன்னீங்க. ஸோ அதுக்காகவே உங்களுக்காக நம்ம எக்ஸ்க்ளூசிவான ரவுண்ட் 1 பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோ வந்து நம்ம சொல்ல போறோம். ஸோ நீங்க வந்து இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு ஜோகோவோட லெவல் 1 பத்தி ஐடியா இல்ல அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைச்சிடும். அண்ட் ஆல்சோ எங்க ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன கான்செப்ட் படிக்கணும்ன்ற கம்ப்ளீட் ரிசோர்சஸ் வந்து இந்த வீடியோல நம்ம கொடுக்க போறோம். அண்ட் ஆல்சோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ ப்ளீஸ் கெட் இன்டு வீடியோ. ஐ எம் ரம்யா. ஐ எம் ஒர்க்கிங் அஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டாப் டெக் கம்பெனி. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லெவல் 1ஓட பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா 2 செட் இருக்கும். ஃபர்ஸ்ட் செட் வந்து உங்களுக்கு MCQ தான், ரெண்டுமே MCQ தான், 2 செட்டுமே MCQ. ஃபர்ஸ்ட் செட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிடியூட் வரும். ஸோ இந்த ஆப்டிடியூட் வந்து உங்களுக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் வரும்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா கேட்கறாங்க அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 20 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. ஸோ செட் 2 வந்து என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா ப்ரோக்ராமிங்ஸ் இருக்கும். இது வந்து C ஆர் ஜாவா ரெண்டுத்துல எது வேணா இருக்கலாம். ஸோ அண்ட் வந்து இந்த C and ஜாவாவும் உங்களுக்கு வந்து 20 கொஸ்டின்ஸ் இருக்கும் இஃப் இட் இஸ் ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா. பட் ஓரளவுக்கு மாடரேட்டா இருக்கு. இப்பெல்லாம் எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா முன்னாடி தான் 40 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதாவது 20 கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து 20 கொஸ்டின்ஸ் ஆகும். அதோட லெவலை வந்து மாடரேட்டுக்கும் அவங்க மாத்திட்டாங்க. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஈஸின்னு சொல்ல முடியாது, கஷ்டம்னு சொல்ல முடியாது, ஒரு மாடரேட் ரேஞ்ச் தான் இப்போதைக்கு இருக்கு. ஸோ வந்து இந்த ஆப்டிடியூட்ல நம்ம சொன்ன மாதிரி ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் ப்ரோக்ராமிங்ல நெக்ஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுக்கு டைம் எவ்வளவு அவங்க சொல்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 75 minutes to 90 minutes டிபெண்ட்ஸ் அப்பான் தி கொஸ்டின்ஸோட டிஃபிகல்ட்டி லெவல். இதை வச்சு அவங்க வந்து 2 செட் கொடுத்துடுறாங்க. அண்ட் ஆல்சோ எல்லாருக்கும் இருக்க ஒரு மிகப்பெரிய டவுட் என்ன அப்படின்னா நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸா இருக்கேன், ஸோ நான் எனக்கு வந்து ஆப்டிடியூட் ரவுண்ட் கேட்பாங்களா இல்ல இட்ஸ் ஒன்லி ஃபார் ஃப்ரெஷர்ஸா அப்படின்னு கேட்டா இப்போ எல்லாருக்குமே வந்து ஆப்டிடியூட் ரவுண்ட்ஸ் கேட்குறாங்க. இட் டசன்ட் மேட்டர் நீங்க ஃப்ரெஷர் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ், யாரா இருந்தாலுமே ஆப்டிடியூட் ரவுண்ட்ஸ் கேட்குறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க ஜாப் அப்ளை பண்ணும்போதே ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நீங்க பார்த்துருப்பீங்க 0 to 3 years கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு போகும்போது நீங்க உங்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸே இருக்காது. ஏன் அப்படின்னா ஜோகோ வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு n நம்பர் ஆஃப் பீப்புள்ஸை வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு கூப்பிடுவாங்க. தட் மீன்ஸ் நீங்க வந்து டைரக்டா போறீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களோட கான்ஃபரன்ஸ் ரூம்ல கிட்டத்தட்ட 1000 பேர் 1500 பேர் ஒரு வரிசையா உட்கார்றதுக்கான ஒரு பிளேஸ்ல தான் நீங்க இருப்பீங்க. ஸோ நீங்க போயிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி நான் ஃப்ரெஷரா நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸான்ற ஒரு இதே வராதுங்க. நீங்க பாட்டு போவீங்க, நீங்க வந்து உங்களோட ஆதார் கார்டு ஏதோ சம் உங்களோட ஐடென்டிட்டி காமிச்சிட்டு நீங்க உள்ள போயிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து டைரக்டா நோட் பென் மீன்ஸ் ஒரு பேடும் அண்ட் பேப்பர் கொடுத்துருவாங்க, கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க கையில, நீங்க பாட்டு எழுதிட்டு வெளில வர வேண்டியதா இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸா ஃப்ரெஷரான்றது அங்க வரவே வராது. இந்த 1000 மெம்பர்ஸ் போறீங்க அப்படின்னா அதுல 10 to 15 மெம்பர்ஸ் மட்டும் தான் அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்டோட மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு எலிமினேஷன் ரவுண்டு தான். ஸோ நீங்க இதை எலிமினேட் பண்றதுக்காக தான் இந்த ரவுண்டே வைக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாருக்கும் என்ன அரைஸ் ஆயிருக்கும் அப்படின்னா இதுல வந்து எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குமா, MCQன்னு சொல்றீங்க, எனக்கு சாய்ஸஸ் இருக்குமான்னு கேட்டா சாய்ஸஸ் இப்ப கொடுக்கறது கிடையாது. முன்னாடி நான் சொன்ன மாதிரி 40 கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்கு, செகண்ட் செட் வந்து 20 கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு அவங்க வந்து சாய்ஸஸ் வந்து கொடுக்குறாங்க. பட் இப்ப இருக்கிற எல்லா இன்டர்வியூஸ் எல்லா ரவுண்ட்ஸ்ல எப்படி நடக்குது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாய்ஸே கிடையாது. ஃபர்ஸ்ட் 20 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆப்டிடியூட்னா ஒரு ஃபில்லிங் தி பிளான்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க, நீங்களே போய் வந்து ஆன்சர் எழுதுறோம். அண்ட் ஆல்சோ சேம் திங் ஃபார் ப்ரோக்ராமிங், உங்களுக்கு வந்து இது கொடுத்துருவாங்க, ப்ரோக்ராமிங் கொடுத்துருவாங்க, அது ஒரு அவுட்புட் கேட்கறதா இருக்கட்டும், எரர்ஸ் ஃபைண்ட் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து நீங்களா வந்து ஓனா எழுதுற மாதிரி இருக்கும். அங்க வந்து உங்களுக்கு சாய்ஸ் கிடையாது. ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ் நிறைய பேருக்கு இருந்தது. பிகாஸ் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகணும் ஆப்டிடியூட் கேட்பாங்கன்னு. ஸோ இது 90% உங்களுக்கு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ எலிமினேஷன் ரவுண்ட் அப்படின்னு சொன்னா யாருமே பயப்பட தேவையில்லை. எல்லா ரவுண்ட்ல எல்லா கம்பெனிலுமே இப்படி பண்றது தான். பட் நம்ம என்ன பண்ணணும், நம்ம சைட் நம்ம ப்ரிப்பரேஷனா போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியா அதை கிராக் பண்ணிடலாம். ஸோ அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இந்த வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த எலிமினேஷன் ரவுண்ட் வந்து நீங்க எஸ்கேப் ஆயிடலாம். ஸோ இந்த வீடியோல என்ன சொல்ல போறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் பத்தி கொஞ்சம் ஐடியா இல்லை அப்படின்னா நீங்க எங்க போய் படிக்கலாம், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் படிக்கலாம், என்னென்ன டாபிக்ஸ் படிக்கலாம், நிறைய டாபிக்ஸ் இருக்கு. இந்த டாபிக்ஸ் மட்டும் படிச்சா போதும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எல்லாமே ஈஸி பண்ணிட போறேன்னு சொன்னீங்க. அதுக்கு பொறுப்படவே தேவையில்லை. ஸோ ஆப்டிடியூட்ல நான் என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டாபிக்ஸ் மட்டும் நீங்க கவர் பண்ணா போதும். ஏன் அப்படின்னா
மேக்ஸிமம் ஆஃப் த ஜோகோ இன்டர்வியூல வந்து இந்த கொஸ்டின்ஸா ரிப்பீட் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இதில் நம்மளோட ஒரு டிஃபிகல்ட் லெவல்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு அளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் இல்லாத போது நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபார்முலாவோ இல்லை இந்த பர்டிகுலர் உங்களுக்கு ஒரு இதை வந்து எப்படி கிளியர் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த இதை வந்து உங்களுக்கு மார்க் எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லக்கில் தான் நீங்கள் ஜெயிக்க முடியாது. இதில் ஏன்னா ஆப்ஷன்ஸ் தான் நீங்கள் லக்கில் போனால், பட் இதில் உங்களுக்கு அந்த ஒரு சாய்ஸும் கிடையாது. ஸோ நீங்கள் படிச்சுட்டு தான் ஒரு சிச்சுவேஷனில் இருக்கீங்க. ஸோ இந்த டாபிக்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்ல இருந்து கேட்பாங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்து கேட்பாங்க, அதுக்கப்புறம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கேட்பாங்க, நம்பர் சிஸ்டம்ல கேட்பாங்க, ஆவரேஜ் பத்தி கேட்பாங்க, ப்ராபபிலிட்டியில கேட்கறாங்க, ஏஜ் கான்செப்ட்ஸ் பத்தி வரும். ஸோ இதெல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின் ஜோகோல நீங்க நெக்ஸ்ட் இன்டர்வியூ போனாலுமே நான் சொன்ன இந்த டாபிக்ஸ்ல இருந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. ஸோ இந்த டாபிக்ஸ் வந்து நீங்க வந்து கண்டிப்பா படிச்சுட்டு போகணும். நான் ஆல்ரெடி சொன்ன டாபிக்ஸ் நீங்க ஆல்ரெடி ஸ்கிரீன்ல தெரிய டாபிக்ஸ் நீங்க படிக்கணும். பட் நான் இப்போ சொன்ன டாபிக்ஸ் நீங்க வந்து கொஞ்சம் ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அக்கா நான் இதெல்லாம் போய் எங்க படிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு PDF ஓட லிங்க் வந்து ஒரு டிரைவ் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அட்டாச் பண்றேன். அதை நீங்க கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. அதுல வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸும் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் நீங்க நல்லா கொஞ்சம் பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எவ்வளவு தெரியுதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா அது கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆன்சர்ஸும் இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்க வந்து உங்களோட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் நான் என்ன எங்க போய் படிக்கிறது, நான் வந்து என்னென்ன கான்செப்ட்ஸ் வந்து என்னென்ன குவிசஸ் மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க Prep Insta அப்படின்ற ஒரு வெப்சைட்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா இப்போ ஸ்க்ரீன்ல உங்களுக்கு தெரியுற இந்த வெப்சைட்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் நீங்க பார்க்கலாம். நம்பர் சிஸ்டம் இந்த மாதிரி, அப்புறம் ஆவரேஜ், ப்ராபபிலிட்டி இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் நீங்க வந்து பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இப்போ நீங்க நம்பர் சிஸ்டம்குள்ள போறீங்க அப்படின்னா நீங்க வந்து இதுல குவிசஸும் பார்க்கலாம். ஃப்ரீயா இருக்க குவிசஸ்லாம் நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த குவிசஸ் நீங்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமர் வந்து ஓடிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து அதாவது லிமிட் டைம் கிடையாது. நீங்க அந்த குவிசை நீங்க வந்து எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு டைம் ஓடிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் நீங்க ஒவ்வொரு டாபிக்ஸ்குள்ள போயிட்டு எவ்வளவு ஃப்ரீ கொஸ்டின்ஸ் குவிசஸ் கொடுத்துருந்தாங்களோ அதெல்லாமே நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ இவங்க வந்து ஆல்ரெடி ஜோகோல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு மோரோவர் உங்களுக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸோ இதுவும் ஈஸியாக உங்களுக்கு கிளியர் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம கெரியர் ரைட் அப்படின்ற ஒரு வெப்சைட்டும் இருக்கும். அதுலயுமே நிறைய ஆப்டிடியூட்ஸ் பத்தி உங்களுக்கு வந்து கான்செப்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் நீங்க போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் ரவுண்ட். இந்த ப்ரோக்ராமிங் ரவுண்ட்ல நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து C-ல கேட்பாங்க, ஜாவால கேட்பாங்க. இதோட லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஈஸி டு மாடரேட் அந்த மாதிரி, அதாவது ஒரு 5 ஈஸி கொஸ்டின் இருந்துச்சுன்னா 5 மாடரேட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான். ஏன் நான் C ஆர் ஜாவான்னு சொல்றேன் அப்படின்னா மேக்ஸிமம் உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல என்ன ரோல் வந்து என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்களோ அது டிபெண்ட் பண்ணி இருக்கும். பட் மேக்ஸிமம் C ஜாவா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா C-ல தான் உங்களுக்கு பாயிண்டட் கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அதனால உங்களுக்கு அதை கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பட் ஜாவாவும் கேட்பாங்க. ஜாவா இருக்கும்போது உங்களுக்கு பாயிண்டட் கான்செப்ட்ஸ் வராது. ஸோ இதுல நான் என்னென்ன கான்செப்ட்ஸ் படிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து நான் ஸ்கிரீன்ல தெரிய எல்லா கான்செப்ட்ஸுமே நீங்க படிக்கணும். பட் இதுல நான் வந்து எதுக்கு ரொம்ப வந்து ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பாயிண்டர்ஸ் கொடுக்கணும், அரேஸ் கொடுக்கணும், இஃப் எல்ஸ்க்கு, ஃபார் லூப்க்கு அண்ட் ஆல்சோ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்குலாம் நீங்க வந்து ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இதுல இருந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. இந்த டாபிக்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா ப்ரோக்ராமிங் ரவுண்ட்ல மேக்ஸிமம் உங்களுக்கு எங்க செக் வைக்கிறாங்க, இதெல்லாம் செக் வைக்கிறாங்க. இதுல எப்படி கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் ரவுண்ட் கொடுத்து உங்களுக்கு ஆன்சர் கேட்கலாம். அண்ட் ஆல்சோ இல்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து இது கேட்கலாம். எப்படின்னா உங்களுக்கு வந்து எரர்ஸ் கண்டுபிடிங்கன்னு கூட கேட்கலாம். இதை எங்க போய் படிக்கலாம்னு பாத்தீங்க அப்படின்னா யூடியூப்ல நிறைய டுட்டோரியல்ஸ் அவைலபிளா இருக்கு. நீங்க வந்து ஜோகோக்காக நீங்க வந்து பர்டிகுலரா போய் வந்து இந்த ரவுண்டுக்கு படிக்க முடியாது. ஏன் அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட்டா நீங்க வந்து அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ப்ரோக்ராமிங் கொடுத்தா நீங்க பண்ணிடுவீங்க கரெக்டா. ஸோ அப்படி என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு இஃப் எல்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஃபார் லூப்னா எப்படி அது சின்டாக்ஸ் வரும்னு தெரிஞ்சிருக்கணும். சின்டாக்ஸ் தெரிஞ்சாதான் சின்டாக்ஸ் தப்பா இருக்கும் பொழுது இங்க தப்பு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். எதுவுமே தெரியாம நம்ம வந்து ப்ரோக்ராமிங் வந்து ஆன்சர் மெமரி பண்ணி போகவே முடியாதுங்க. எப்படி நமக்கு ஆப்டிடியூட்ல ஃபார்முலாஸ் இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு வந்து சின்டாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் ஃப்ளோ சார்ட்டும் கேட்பாங்க. ஸோ நீங்க அதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகலாம். இதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்க போய் நீங்க படிக்கலாம் அப்படின்னா யூடியூப் டியூட்டோரியல்ஸ் நீங்க படிக்கலாம். அண்ட் ஆல்சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி Prep Instaலயே உங்களுக்கு C ஆப்டிடியூட் பத்தியும் கொடுத்துருக்காங்க. நீங்க அதையும் பார்த்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதுலயுமே உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுலயுமே நீங்க புதுசு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செட் பத்தியும் உங்களுக்கு சொல்லி முடிச்சிட்டேன், செகண்ட் செட் பத்தியும் சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் வந்து எந்ததுல இருந்து ரொம்ப அதிகமா கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க அண்ட் ஆல்சோ எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ப்ரோக்ராமிங் ரவுண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அரேஸ்ல இருந்து கண்டிப்பா 2 to 3 கொஸ்டின்ஸ்
क्वेश्चंस கிட்ட வந்துரும். நீங்க வந்து கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 2 to 3 क्वेश्चंस வந்து கண்டிப்பா வந்துரும். இப்போ வந்து அதே மாதிரி இஃபெல்ஸ்ல வந்தீங்க அப்படின்னா 1 or 2 क्वेश्चंस வரும். ஃபார் லூப்ல 1 or 2 क्वेश्चंस வரும். அண்ட் பாயிண்டர்ஸ் அத சியா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்டர்ஸ்ல 2 or 3 क्वेश्चंस கூட வரும். சோ நீங்க இதெல்லாம் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே போலாம். அதனால அந்த கான்செப்ட்ஸை ரொம்ப உங்களை வந்து தரவா வந்து படிக்க சொல்றேன். ஏன்னா இந்த கான்செப்ட் வந்து வரும்னு தெரிஞ்சிருக்கும் போது அந்த கான்செப்ட் நீங்க ரொம்ப தரவா போயிட்டீங்க அப்படின்னா மற்ற கான்செப்ட் உங்களுக்கு தெரியாதனாலும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க எழுதிடலாம். அண்ட் ஆல்சோ நீங்க ஆப்டிடியூட்ல பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன கான்செப்ட்ஸ் கேட்பாங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டில இருந்து கண்டிப்பா 1 or 2 क्वेश्चंस வரும். ஏஜ் கான்செப்ட்ஸ்ல இருந்து 1 or 2 क्वेश्चंस கண்டிப்பா வரும். அண்ட் நம்பர் சிஸ்டம் அண்ட் ஆவரேஜ்ல இருந்து கண்டிப்பா ஒரு 2 or 3 क्वेश्चंस கண்டிப்பா வரும். அதே மாதிரி இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து உங்க பக்கத்துல யார் உட்காந்துருக்கா அந்த மாதிரி எல்லாம் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பத்தி கண்டிப்பா வரும். கே பக்கத்துல எல்ல உட்காந்துருக்காங்க, எல்எம் இப்படி ரவுண்டா உட்காந்துருக்காங்க, இப்போ யாரோட சர்க்கிள் வருவாங்க அந்த தெரியுல ஆல்ரெடி இந்த மாதிரி क्वेश्चंस. ஸோ அந்த மாதிரி क्वेश्चंஸும் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இதையும் நீங்கள் வந்து ஒரு 2 or 3 क्वेश्चंस கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நான் சொன்ன இந்த கான்செப்ட்ஸ் அண்ட் நான் சொன்ன இந்த கொடுத்த பிடிஎஃப் அதை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணீங்க. அண்ட் ஆல்சோ ப்ரெப் இன்ஸ்டாவில் போய் குவிசஸ் பார்த்தீங்க. அண்ட் கெரியர்.comல போய் ப்ராக்டிஸ் பண்ணீங்க. இந்தியா பிக்ஸில் போய் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாவே நீங்கள் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ வந்து நீங்கள் எலிமினேஷன் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் போகாதீங்க. நம்மளால அந்த ரவுண்டை கிளியர் பண்ண முடியும். பிகாஸ் ஐ ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் வெல் நீங்கள் நினச்சிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ணிடுங்க. பிகாஸ் கிளியர் பண்றவங்களும் நம்மள மாதிரி இருக்கவங்க தானே. அவங்க ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க கிளியர் பண்றாங்க. நம்மளும் அந்த ஹார்ட் ஒர்க் போட்டு நம்மளும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதை பத்தி நீங்க டிமோட்டிவேட் ஆக தேவையில்லை. நல்லா படிச்சுட்டு போய் எழுதுனீங்க அப்படின்னா அவ்வளோதான் நீங்க கிளியர் ஆயிடுவீங்க. அந்த 1000 மெம்பர்ஸ்ல ஷார்ட் லிஸ்ட் ஆகக்கூடிய 10 மெம்பர்ஸ் நீங்களும் கண்டிப்பா ஒருத்தவங்களா இருப்பீங்க. விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோக்கு நீங்க வந்து டெக் வித் ரம்யாவை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ யாருக்கெல்லாம் இன்ஃபர்மேஷனாக தோணுதோ உங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. Until then, bye bye.